அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் 56 பராந்தகரின் தீர்க்க தரிசனம். தஞ்சை பெரிய அரண்மனையின் 3ஆம் வார அரசவை கூடியிருந்தது. அன்று அந்த மாபெரும் அரசவை கூடம் ஒரு விசித்திரமான மூச்சு திணறச் செய்யும் நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. பல்லாயிரம் வெற்றிகளை கொண்டாடிய அந்த பழமையான கற்றூன்களில் சொருகப்பட்டிருந்த பெருநெருப்பு பந்தங்கள் இன்று காற்றில் இல்லாமல் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத துயரத்தின் பாரம் தாங்காமல் அசைந்தாடி கொண்டிருந்தன. அவற்றின் செந்நிற ஒளி சுவர்களில் ஒரு நீண்ட இருண்ட சோக கீதத்தை நிழல்களாக வரைந்து கொண்டிருந்தது. இந்த மாய பிம்பங்களுக்கெல்லாம் ஒரே காரணம், ராஷ்டிரகூட மாமன்னன் 3ஆம் கிருஷ்ணன் அனுப்பியிருந்த அதிகாரப்பூர்வ போர் அழைப்பு ஓலை. அவன் அனுப்பியிருந்த அந்த இறுதி போர் ஓலை வெறும் அதிகார மிரட்டல் அல்ல, அது ஒட்டுமொத்த சோழ பேரரசின் அஸ்திவாரத்தையே ஆணிவேரோடு உழுக்க வந்த பெரும் சூறாவளி. தக்கோலத்து திருவூரல் நாயனார் சாட்சியாக, கொற்றலை ஆற்றிலோ கூபக நதியிலோ உன் 4 மைந்தர்களின் தலைகளும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும், வந்து பொறுக்கி எடுத்து கொண்டு போ. அந்த குரூரமான அகங்காரம் பிடித்த வரிகளை பேரமைச்சர் பிரம்மராயர் வாசித்து முடித்த அந்த நொடி காலம் தன் சுழற்சியை நிறுத்தியது போல இருந்தது. பல நூறு போர்க்களங்களைக் கண்டு எதிரிகளை சிதறடித்தவரும் மதுரை கொண்ட கோப்பரகேசரி என்று பாரதமே அஞ்சி நெடுங்கும் வண்ணம் திக்கட்டும் புகழப்பட்டவருமான பேரரசர் பராந்தகர் அந்த சொற்களை கேட்டதும் சிம்மாசனத்தில் அப்படியே உயிரற்றவர் போல தளர்ந்து சாய்ந்தார். இத்தனை ஆண்டுகால நெடிய போர்களில் எத்தனையோ இழப்புகளை சந்தித்த போதெல்லாம் கலங்காத மனிதர். ஆனால் இன்றோ அவர் முகத்தில் யாருமே கண்டிராத ஒரு விவரிக்க முடியாத ஆழமான சோர்வு, ஒரு இருள் போல் படர்ந்திருந்தது. ஏதோ ஒன்று பெருந்தவறாக போகிறது என்ற உள்ளுணர்வு தந்தை ஸ்தானத்துக்கும் அரச பதவிக்கும் இடையிலான அவரது நெஞ்சை பிழைந்து அலக்களித்தது. புத்தி பேதலித்தவரைப் போல வெறித்த பார்வையுடன் அவர் அரண்மனை சுவர்களை நோக்கி கொண்டிருந்தார். அந்த பார்வையில் சோழத்தின் எதிர்காலம் எரிந்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. வீரத்தின் ஒட்டுமொத்த விளைநிலமான சக்கரவர்த்தியை இப்படி உடைந்த நிலைகுலைந்த ஒரு நிலையில் காண்பது அவையில் இருந்த அத்தனை பேரின் நெஞ்சிலும் ஈட்டியை பாய்ச்சியது போல் இருந்தது. பேரமைச்சர் பிரம்மராயரின் முகம் பதைபதைப்பில் இறுகியது. சிற்றரசர்கள் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டனர். ஆனால் அது ஒரு சிறு சலனம்தான். ஒரு பேரரசன் தன் பலவீனத்தை நீண்ட நேரம் சிம்மாசனத்தில் அமர்ந்து காட்டக்கூடாது என்பதை உணர்ந்த பராந்தகர் அடுத்த சில நாளிகைகள் தன்னை முழுமையாக தேற்றிக்கொண்டார். முதுகெலும்பு சிலிர்க்க ஒரு கம்பீரமான சிங்கம் போல நிமிர்ந்து அமர்ந்தார். அவரது கண்கள் மீண்டும் பழைய தீர்க்கத்தையும் ஆக்ரோசத்தையும் அடைந்தன. போர் வியூகங்கள் குறித்த விவாதத்தை எவ்வித தடுமாற்றமின்றி முறைப்படி தொடங்கினார். பட்டத்து இளவரசர் ராஜாதித்தர் வாள் பிடிக்கும் கரங்களின் நரம்புகள் புடைக்க கம்பீரமாக எழுந்து நின்றார். தக்கோலத்தின் விரிவான வரைபடங்களை அவையின் நடுவே இருந்த பெரிய மரமேஜையில் விரித்தார். தந்தையே, இது ஏதோ வழக்கமான எல்லை தகராறு அல்ல. இது சோழத்தின் ஆணிவேரை அறுக்க நினைக்கும் மான பிரச்சனை. ஒட்டுமொத்த பாரத தேசமும் இதுவரை கண்டிராத ஒரு மிக பெரும் போராக, இரத்த களரியாக இது உருவெடுக்கப் போகிறது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் போதே அவையின் பதற்றம் பல மடங்கு அதிகரித்தது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு மூத்த தளபதி தயக்கத்துடன், வடக்கே நாம் நமது முழு படையோடும் கண்ணரனை நேருக்கு நேர் மோத எதிர்கொள்ளச் செல்கையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தெற்கே எழுந்துள்ள அந்த புது வீரபாண்டியன் மீண்டும் மதுரையை தாக்கக்கூடுமே, அது நம்மை இருமுதனை தாக்குதலில் சிக்க வைத்து விடுமே என்ற நியாயமான அச்சத்தை முன்வைத்தார். அப்போது அரசகுமாரி அனுபமா முன்னால் வந்தாள். சோழ ஒற்றற்படையின் துணை தளபதியான அவளது நடையில் ஒரு சிறுத்தையின் நளினமும் கண்களில் ஒரு வேங்கையின் கூர்மையும் இருந்தன. அவள் குரலில் அசைக்க முடியாத உறுதி தெரித்தது. பாண்டிய படை மதுரையை தாக்குவதற்கு 100% வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக உரைத்தாள். என் ஒற்றர்களின் சல்லடை கண்கள் பாண்டியனின் நகர்வுகளில் மட்டுமல்ல, அவனது சிந்தனை வரையிலும் ஊடுருவி அவனது ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கண்காணித்து வருகின்றன. சிங்கள தேசத்திலும் தென்கொங்கு தேசத்திலும் நமது சோழ ஒற்றற்படையின் நரம்பு பின்னல்கள் அவர்களுக்கே தெரியாமல் பிணைந்துள்ளன. ஒருவேளை அவர்கள் தாக்க முற்பட்டாலும் அது வெறும் எல்லைப்புற சிறு மோதலாகவே முடியுமே தவிர ஒரு பெரும் போராக வெடிக்க சாத்தியமில்லை. அதை சமாளிக்க நமது எல்லை காவல் படைகளே போதுமானவை என்று அவள் அடித்து சொல்லவும் சபையில் ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. உடனே இளையவன் உத்தமசீலி தன் இருக்கையிலிருந்து துள்ளி குதித்து எழுந்தான். அண்மையில் மதுரையை மீட்டெடுத்த அந்த இளம்புலியின் கண்களில் போர் வேட்கை கொழுந்துவிட்டு எரிந்தது. பாண்டிய படை வராது என்பது உறுதியாகிவிட்டது அல்லவா? அப்படியானால் நான் மட்டும் ஏன் மதுரையில் முடங்கி கிடக்க வேண்டும்? நானும் என் அண்ணன்களோடு வடக்கே வந்து போர்க்களம் புக அரசர் அனுமதிக்க வேண்டும் என்று ஆவேசமாக கூறினான். அவனைத் தொடர்ந்து அழகும் வீரமும் ஒருங்கே அமைந்த சுந்தர சோழனும் தன் வாளின் கைப்பிடியை தட்டியபடி, நானும் களத்திற்கு வருகிறேன் தாத்தா. குமரி முனையில் அமர்ந்து காத்து கொண்டு இருப்பதை விட தன்
வீரத்தை காட்டுவதற்கு வடக்கே செல்ல விரும்பும் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். இளையவர்களின் இந்த ஆவேசத்தைக் கண்டு உச்சி குளிர்ந்த முதிர்ந்த பெரும் தளபதிகளான மலையமானும் பழுவேட்டரையரும் தங்கள் நரைத்த மீசையை முறுக்கியபடி, எங்களுக்கும் இன்னும் வயதாகிவிடவில்லை சக்கரவர்த்தி, எங்களது வாள்களும் ரத்தம் சுவைக்க தயாராகவே இருக்கின்றன, நாங்களும் வடக்கே சொல்கிறோம், அனுமதி தாருங்கள் என்று முழங்கினர். சபையின் இந்த ஆவேசத்தை கண்ட பேரரசர் பராந்தகரின் இறுகிய முகத்தில் ஒரு மெல்லிய நகைப்பு ஓடியது. அப்படியானால் சரி, நீங்கள் எல்லாம் புறப்படுங்கள், நானே என் பங்குக்கு நேரில் களத்துக்கு வந்து விடுகிறேன், என்னையும் ஒரு போர் வீரனாக சேர்த்துக் கொள்கிறீர்களா என்று அவர் சற்றே பகடியாக கேட்டதும் அதுவரை மரண பதற்றத்தில் இறுகி கிடந்த அந்த அரசவை ஒரு கணம் மொத்தமாக சிரிப்பலையில் மூழ்கியது. சிரிப்பு மெல்ல அடங்கியதும் அவையின் மையத்தில் கண்டராதித்தர் பேசத் தொடங்கினார். அவர் ஒரு தீவிர சிவபக்தராக, எப்பொழுதும் திருநீற்று பட்டையுடன் அமைதியானவராகவே அறியப்பட்டவர். ஆனால் பேரமைச்சர் அன்பில் பிரம்மாதிராயரின் மகன் அனிருத்த பிரம்மாதிராயரோடு கொண்ட நெருங்கிய நட்பின் காரணமாக அரசியலின் செப்பங்களையும் போர் வியூகங்களின் நுணுக்கங்களையும் மிக ஆழமாக கற்று வைத்திருந்தார். அவர் இப்போது முன்வைத்த திட்டம் அத்தனை மூத்த தளபதிகளையும் வியப்பில் ஆழ்த்தியது. தந்தையே, இது என் ஆலோசனை அல்ல, மனதில் தோன்றும் எண்ணம் என்று தொடங்கிய கண்டராதித்தர் தொடர்ந்து பேசினார். பழுவேட்டரையர், மலையமான், முத்தரையர், கொடும்பாளூரார் மற்றும் கொங்குச்சோழர் ஆகிய பெருந்தளபதிகள் தங்கள் முழு படைகளுடன் சோழ நாட்டின் முக்கிய நகரங்களின் கோட்டைகளிலேயே தங்கி உள்நாட்டு பாதுகாப்பை இரும்பு கவசம் போல் உறுதி செய்ய வேண்டும். சோழ இளங்கோ உத்தமசீலி எக்காரணம் கொண்டும் வடக்கே வரக்கூடாது. அவன் தன் படைகளுடன் மதுரையிலேயே இருந்து தெற்கை காக்க வேண்டும். தனுக்கோடியிலும் குமரியிலும் முகாமிட்டிருக்கும் நமது படைகள் அங்கே இருப்பது இப்போது தேவையற்ற சுமைதான். எனவே அவர்கள் உடனடியாக தாயகம் திரும்ப வேண்டும். தம்பி அரிஞ்சயன் மகன் சுந்தரன் அப்படைகளுடன் வடக்கே போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். நமது பழையாறை தலைநகரின் கோட்டை காவலாக அரண்மனையை காக்கும் பொறுப்பில் என் மகன் மதுராந்தகன் இருக்க வேண்டும் என ஒரு பல நூறு போர்களை கண்ட தேர்ந்த படைத்தளபதியைப் போல அவர் அடுக்கிக் கொண்டே போனார். பராந்தகர் தன் மகனை ஆச்சரியத்துடனும் பெருமிதத்துடனும் பார்த்தார். பழையாறை கோயில்களின் பக்திமானாக மட்டுமே இருந்த கண்டராதித்தனா இத்தனை தீர்க்கமாக வீகம் வைக்கிறான் என்ற வியப்பு அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவையில் இருந்த பெரும் வீரர்களான ராஜாதித்தனோ அரிஞ்சயனோ உத்தமசீலியோ எவரும் அந்த செறிவான திட்டத்தை எதிர்க்கவே இல்லை. சுந்தரன் மட்டும் குமரிக்காவலை குறைப்பதை ஏற்கவில்லை என்றாலும் வடக்கே போருக்கு செல்லும் ஆசையால் அந்த கணத்தில் எக்கேள்வியும் கேட்கவில்லை. அந்த தீவிரமான கனத்த தருணத்தில் சுந்தரனின் சிறுவயது மகன் ஆதித்த கரிகாலன் தன் தந்தையின் கைகளை விட்டு விலகி ஓடி வந்து, தாத்தா, எல்லோரும் ஏதோதோ ஊருக்கு போறாங்க, அப்போ நான் என்ன செய்வது, என் வாள் எங்கே என்று தன் பிஞ்சு விரலை உயர்த்தி மழலை மாறாமல் வீரம் பேச மீண்டும் சபை குலுங்கிச் சிரித்தது. பேரரசர் பேரன்போடு அந்த சிறுவனை அள்ளி தன் மடியில் வைத்துக்கொண்டு அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டார். ஆனால் தற்போதைக்கு பழையாறை கோட்டை காவல் என்ற பொறுப்பை கேட்டதும் கண்டராதித்தனின் மகனான மதுராந்தகனின் முகம் பயத்தில் வெளிரி போனது. இதுவரை எந்த பெரும் போர் பயிற்சியும் அதிகம் பெறாத அவன் தன் தந்தையை பாவமாக மிரட்சியோடு பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்து விட்ட உத்தமசீலி அவனை வம்புக்கு இழுக்க நினைத்து, அண்ணன் மகனே, எதிரிகள் எங்களை தாண்டி அத்தனை சீக்கிரம் பழையாறை வரை வந்துவிட மாட்டார்கள். அப்படி ஒருவேளை அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் நாங்கள் அத்தனை பேரும் களத்தில் மடிந்து விட்டோம் என்று அர்த்தம். அதற்காக இப்போதே மூஞ்சியை இப்படி அழுது விடுவது போல் வைத்துக் கொள்ளாதே என்று பகடி செய்தான். மதுராந்தகன் சமாளித்தபடி தன் மார்பை நிமிர்த்தி, அப்படியெல்லாம் இல்லை சித்தப்பா, நானும் சிறுவயதில் சிலம்பமும் வாளும் வேலும் என பெரும் பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்றான். உடனே சுந்தரன் சிரித்து கொண்டே, அப்படியானால் தம்பி, என்னோடு தக்கோல போர்க்களத்திற்கே உடன் வந்து என்னோடு முன்னணியில் நிற்கலாமே என்று சிறந்த பயிற்சியும் கிடக்கும் என்று மேலும் வம்புக்கிழுக்க அரங்கம் மீண்டும் ஒருமுறை வெடிச்சிருப்பால் அதிர்ந்தது. அந்த சிரிப்பொலி மெல்ல மெல்ல அடங்கியதும் அதுவரை சிரித்து கொண்டிருந்த பேரரசர் பராந்தகரின் முகம் சட்டென மாறியது. கண்ணரனின் அந்த வார்த்தைகள், உன் மகன்களின் தலைகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு போ என்ற அந்த வரிகள் அவர் காதுகளில் மீண்டும் ஒலிக்க ஆழமான வலி நிறைந்த ஒரு பெருமூச்சை விட்டார். நாம் இன்று நிறைய சிரித்து விட்டோம், இனி இப்படி குடும்பமாக ஒரு சேர நின்று மீண்டும் ஒரு முறை சிரிப்போமா என்று தெரியவில்லை. அவர் குரல் தழுதழுக்க தொண்டைக்குள் சிக்கியபடி மிகச் சாதாரணமாக சொன்ன அந்த வார்த்தை அங்கிருந்த அனைவரின் இதய துடிப்பையும் ஒரு கணம் நிறுத்தியது. ஏன் சக்கரவர்த்தி இப்படி ஒரு கொடிய அமங்கலமான வார்த்தையை சொன்னார்? எத்தனையோ போர்களை கண்டவர் இன்று ஏன் மரணத்தை முன்மொழிகிறார்? சபையே மீண்டும் ஒரு மயான அமைதிக்கு திரும்பியது. அந்த மண்டபத்தின் தட்பவெப்பம் சட்டென பனிக்கட்டியாய் உறைந்து போனது. அமைச்சர் அன்பிலார் அந்த அசௌகரியமான பதைப்பதைப்பான நிலையை மாற்றுவதற்காகவும் அரசரின் மனநிலையை தேற்றுவதற்காகவும் போருக்கு புறப்படும் முன் இளவரசர்கள் அனைவரும் பேரரசரிடம் ஆசி பெற்று விடைபெறலாம் என்று மடைமேற்றினார். அரசர் தன் சிம்மாசனத்தில் கண்களை மூடியபடி அப்படியே சாய்ந்திருந்தார். பேரரசரின் மக்களை ஒவ்வொருவராக சைகை செய்து அவர் அருகே அழைத்தார் அன்பிலார். பேரரசரின் வலதுகரம் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. முதலில் கண்டராதித்தர் வந்தார். பக்திமானான அவர் தன் தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கினார்.
அரசர் கண்களை திறக்காமலேயே தன் கரங்களை அவர் தலைமையில் வைத்து ஆழமான குரலில் சக்கரவர்த்தி ஆவாய் என்று வாழ்த்தினார். சபையினர் ஒருவரை ஒருவர் பெருங்குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். பட்டத்து இளவரசன் ராஜாதித்தன் இருக்கும்போது மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசி எப்படி கண்டராதித்தருக்கு போகும்? அரசர் கண்களை மூடியிருப்பதால் வந்திருப்பது மூத்தவன் ராஜாதித்தன் என நினைத்து தவறாக சொல்லியிருப்பார் என்று தங்களுக்குள் சமாதானம் செய்து கொண்டனர். அடுத்து அரிஞ்சய சோழன் வந்தான். தமையனை தொடர்ந்து அவனும் பாதங்களை தொட அரசர் கண்களை திறக்காமலேயே அவனுக்கும் அதே வாழ்த்தை கூறினார், சக்கரவர்த்தி ஆவாய். அவைக்குள் ஒரு சலசலப்பு உருவானது. அடுத்து சுந்தரன் வந்தான். அவனுக்கும் அதே தீர்க்கமான வார்த்தைகள், சக்கரவர்த்தி ஆவாய். சபையினருக்கு இப்போது நிஜமாகவே பயம் வந்துவிட்டது. ஒரு தேசத்திற்கு எப்படி இத்தனை சக்கரவர்த்திகள் ஒரே நேரத்தில் இருக்க முடியும்? 36 ஆண்டுகள் முடிசூடி ஆண்ட பேரரசருக்கு முதுமையாலும் தக்கோலப் போரின் அதீத பதற்றத்தாலும் புத்தி பேதலித்து விட்டதோ என்று உள்ளூர பதறினர் பிற அமைச்சர்கள். அடுத்து பழையாறையை காக்கப் போகும் வாள் பிடிக்க தயங்கும் மதுராந்தகன் வந்தான். அவனுக்கும் அதே வாழ்த்து, சக்கரவர்த்தி ஆவாய். அவனுக்கு பின்னால் தன் 2 மகன்களான ஆதித்த கரிகாலன், அருண்மொழிவர்மன் ஆகியோரை அழைத்து வந்த சுந்தரனை மெதுவாக சிரித்து விட்டான். குழப்பத்தின் உச்சிக்கே சென்று பின் சுதாரித்து தன் 2 மகன்களையும் அரசரின் பாதங்களை தொட வைத்தான். சிறுவன் ஆதித்த கரிகாலனின் தலையில் தன் நடுங்கும் கைகளை வைத்து சக்கரவர்த்தி ஆவாய் என் மங்கா புகழே என்றார். அடுத்து எதுவும் அறியாமல் தாயின் அரவணைப்பில் கைக்குழந்தையாக இருக்கின்ற அருண்மொழியின் மீது மென்மையான தன் கைகளை வைத்து உருகிய குரலில் நீ சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி ஆவாய் என் பொன்னியின் செல்வனே என்று ஆசீர்வதித்தார். இவற்றையெல்லாம் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த ராஜாதித்தனுக்கும் உத்தமசீலிக்கும் ஒரு விசித்திரமான குழப்பம் கலந்த புன்னகை எழுந்தது. பட்டத்து இளவரசரான ராஜாதித்தர் உண்மையிலேயே அரியணைக்குரியவரான அவன் அவையில் கம்பீரமாக நிற்கும்போது அடுத்த 4 தலைமுறையைச் சேர்ந்தவர்களையும் போரை பற்றி ஒன்றுமே அறியாத பாலகர்களையும் சக்கரவர்த்தி ஆவாய் என்ற அரசர் ஏன் அழைக்கிறார்? இறுதியாக அந்த மாபெரும் போர்க்களமான தக்கோலத்திற்கு சோழ பெரும்படைகளை தலைமையேற்று நடத்தி செல்ல போகும் பட்டத்து இளவரசன் ராஜாதித்தன் குனிந்து தந்தையின் பாதம் தொட்டான். சபையே மூச்சடக்கி பார்த்து கொண்டிருந்தது. இப்போதுதான் அந்த உண்மையான சக்கரவர்த்தி ஆவாய் என்ற அந்த கம்பீரமான ஆசி கிடைக்கப் போகிறது என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். ஆனால் பராந்தக பேரரசர் மெல்ல தன் கண்களை திறந்தார். அந்த கண்களில் நீர் கோர்த்திருந்தது. அவன் தலையில் கை வைத்து உடைந்த தழுதழுத்த குரலில் மாபெரும் வெற்றியோடு திரும்புவாய் என் வீரமகனே என்று மட்டும் சொன்னார். அடுத்து மதுரையை ஆளும் உத்தமசீலியின் தோள்களை பற்றி நீ என் செல்ல மகன், நீ என்றும் சோழத்தின் வெற்றி வீரன் என்றார். உண்மையாகவே சக்கரவர்த்தியாக பட்டம் சுட வேண்டிய மூத்த மகனுக்கு மட்டும் அந்த பட்டம் ஆசியாக கடைசி வரை கிடைக்கவில்லை. அவனுக்கு வீரத்தின் ஆசி மட்டுமே வழங்கப்பட்டது. அது அரசரின் பிதற்றல் என்றும் முதுமையின் குழப்பம் என்றும் தான் அந்த சபை அப்போது நினைத்தது. ஆனால் தன் கண்களை மூடி முக்காலத்தையும் உணர்ந்த அந்த முதிய பேரரசன் ராஜாதித்தனுக்கும் உத்தமசீலிக்கும் சக்கரவர்த்தியாகும் விதி இல்லை என்பதை அகக்கண்ணால் கண்டுகொண்டான். மற்றவர்களுக்கு அவர் சொன்ன அந்த சக்கரவர்த்தி என்ற ஒற்றை வார்த்தை வெறும் பிதற்றல் அல்ல. அது அடுத்த 35 ஆண்டுகால சோழ வரலாற்றின் ஒவ்வொரு இரத்த துளியையும் அரியணை போட்டிகளையும் தீர்மானிக்கப் போகும் மகா மந்திரம் என்பதை அந்த அரங்கம் அப்போது சிறிதும் அறிந்திருக்கவில்லை. அந்த மர்மமான ஆனால் நிஜமாக போகும் முக்கால ஆசீர்வாதங்களுடன் கனத்த இதயங்களோடு அன்று சோழ அரசவை கலைந்தது. தக்கோலத்தின் விதி எழுதப்பட்டு விட்டது. சோழத்தின் விதியும் சேர்த்துத்தான். காத்திருங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு.